ஒரு பரபரப்பான பேருந்து நிலையம் அருகே அங்கே ஒரு சிறிய தேக்கடையில் வேலை செய்து கொண்டிருந்தான் அமீர் என்ற சிறுவன். அவன் வயது 10, 12 தான். ஆனா கனவுகள் அதிகம், அதைவிட பெரியது. இரவுகளெல்லாம் கடை மூடி போகும்போது அமீர் எடுத்து வைப்பான் அவன் பழைய நோட்டு புத்தகத்தை. கிழிந்த காகிதங்களில் பழைய செய்தித்தாள்களில் கிடைத்த கணித பிரச்சனைகளை படித்தபடி அவன் அமைதியாக கனவுகளை கட்டிக்கொண்டிருப்பான். ஒரு நாள் ஒரு செம்மையாக கோட் சூட் போட்ட மனிதர் தேக்கடைக்கு வந்தார். அவர் அமீரை படிக்கிறதை பார்த்து கேட்டார், இவ்வளவு வேலை செய்த பின் இப்போது படிக்க வருதா? அமீர் சிரித்துக்கொண்டு சொன்னான், சார், நான் ஒரு நாள் என்ஜினியர் ஆகணும். இதுதான் எனக்கு கிடைக்கும் ஒரே நேரம். பல நாட்களாக அந்த மனிதர் வந்தார். அமீர் படிக்கிறதை பார்த்தார். ஆனால் ஒரு இரவு அமீர் வரவில்லை. நாட்கள் கடந்து போனது. ஆனால் அமீரின் நாற்காலி மட்டும் காலியாக இருந்தது. கடை உரிமையாளர் சொன்னார், அமீர் அப்பா உடம்பு சரியில்லை சார், வேலைக்கே வர முடியல. சில வாரங்களுக்கு பிறகு அந்த மனிதர் ஒரு பெட்டி, ஒரு கடிதம் கொடுத்து சென்றார். அதுல என்ன? புதிய பாட புத்தகங்கள், புதிய யூனிஃபார்ம் மற்றும் அவனின் கல்விக்கான பணம். கடிதத்தில் ஒரு வரி மட்டும். அமீர் என்னோட கடந்த காலத்தை நினைவுபடுத்தினான். நான் கூட ஒரு காலத்தில் தேக்கடையில் வேலை செய்தவன்தான். அவனுடைய கனவும் முயற்சியும் வீணாகக் கூடாது. பல ஆண்டுகள் கழித்து அதே பேருந்து நிலையம் முன் ஒரு புதிய போர்டு, என்ஜினியர் அமீர் ரஹ்மான் ப்ராஜெக்ட்ஸ் பிவிட் லிமிடெட். அந்த போர்டு முன்னால நின்றிருந்தான் அமீர். இப்போது ஒரு வெற்றி பெற்ற என்ஜினியர். அவன் கண்களில் கலங்கல், இதயம் முழுக்க நன்றி. ஒரு உண்மை மட்டும் அவனுக்கு தெரிந்தது. கனவு கண்டால் போதாது, அதை பிடிக்க ஓடணும். நம் முயற்சியை யாராவது கண்டால் அது நம் வாழ்க்கையை முழுதும் மாற்றிடும்.